சென்னை அருகே உள்ள ஏடிஎம் மையங்களில் பணம் வெளியேறும் பகுதியில் தகடை வைத்து நூதன முறையில் திருட்டு சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. மர்ம நபர் யார் என அடையாளம் தெரியாததால் சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், விவரங்கள். சென்னையில் சிகரம் தோடு படபாணியில் ஏடிஎம் மையங்களில் நூதன கொள்ளையானது நடைபெற்றுள்ளது. வடமாநில வாலிபர் குறித்த அந்த புகைப்படத்தை காவல்துறையினர் தற்போது சிசிடிவி காட்சிகளோடு வெளியிட்டுள்ளனர். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் திரைப்பட சினிமா பாணியில் ஏடிஎம் மையங்களில் நூதன முறையில் ஒரு பணம் திருட்டு சம்பவமானது நடைபெற்றுள்ளது. இந்த வடமாநில ஆசாமியின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியிடப்பட்டு சம்பந்தப்பட்ட வடமாநில நபர் குறித்து பொதுமக்கள் அடையாளம் காண்பதற்காக இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது காவல்துறையால் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அமைந்துள்ள பல்வேறு ஏடிஎம்களில் தொடர்ச்சியாக பணம் கொள்ளை போவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இதனை அடுத்த அதிகாரிகள் இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த தீவிர விசாரணையில் வடமாநில இளைஞர் ஒருவர் நூதன முறையில் ஏடிஎம்மில் பணத்தை கொள்ளையடிக்கும் சிசிடிவி காட்சிகள் கிடைத்தது. அதன் அடிப்படையில் பணம் வெளிவரும் அந்த ஏடிஎம் மையத்தில் அந்த பணம் வெளிவரும் பகுதியில் ஒரு தகடு ஒன்றை வைத்துவிட்டு சென்று விடுகிறார். பின்பு ஏடிஎம் கார்டை பயன்படுத்துகின்ற மக்கள் அனைத்து செயல்பாடுகளும் நடைபெறும். ஆனால் பணம் மட்டும் வெளியில் வருவதில்லை. அவர்கள் பணம் வரவில்லை என்று வீட்டிற்கு சென்று விடுவார்கள். பின்பு அவர்களுக்கு செல்போனில் ஒரு குறுந்தகவல் வரும். அதாவது உங்களுடைய கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டு விட்டது என்று குறுந்தகவல் வரும். இதை அடுத்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரிகளிடம் சென்று கேட்டபோது, நீங்கள் பணம் எடுத்து விட்டீர்கள், அதற்கான அந்த நடைமுறைகள் தான் தற்போது இந்த கணினியில் வந்துள்ளது என்று அதனை காண்பித்துள்ளார்கள். இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் இது தொடர்பாக காவல்துறையில் புகார் ஒன்றையும் அளித்துவிட்டு வந்திருக்கின்றார்கள். பின்பு ஏடிஎம் மையத்துக்கு செல்லும் அந்த மர்ம ஆசாமி, அதாவது அந்த பணம் எடுக்கும் பொதுமக்கள் வெளியே சென்றவுடன் அந்த மர்ம ஆசாமி தகடு எடுத்ததும் அந்த பணத்தை ஏடிஎம்ல இருந்து வெளியில் வரும். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் தகடை அந்த ஏடிஎம்மில் பொறுத்துவிட்டு மற்றொரு நபருக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். இவை அனைத்தும் அந்த வங்கிகளில், அதாவது ஏடிஎம் மையத்தில் பொருத்தப்பட்டுள்ள அந்த கண்காணிப்பு கேமராக்களில் காட்சிகளாக பதிவாகியுள்ளது. இவ்வாறாக தொடர்ச்சியாக கடந்த 3 மாத காலமாக இவ்வாறு இந்த திருட்டு சம்பவத்தில் அந்த மர்ம நபர் ஈடுபட்டு வருவதாக தெரிய வருகிறது.